ஒரு சிறிய நாட்டில் தனராஜ் என்ற பெயருடைய ஒரு வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவரிடம் வறுமை மட்டுமே இருந்தது. ஆயினும் அவர் முகத்தில் ஒரு நிறைந்த புன்னகை எப்போதும் ஒளிரும். காட்டிலிருந்து மரம் வெட்டி விற்பதுதான் அவருடைய அன்றாட தொழில். வாழ்க்கையின் எந்த துன்பத்திலும் அந்த சிரிப்பு அணையாத தீபம் போல் பிரகாசித்தது. தனராஜுக்கு ஒரு வெள்ளை குதிரை இருந்தது. சொந்த மகனை விட அதிகமாக அவர் அதை நேசித்தார். அதன் அழகு மற்றும் கம்பீரம் மிகவும் ஆச்சரியமூட்டுவதாக இருந்ததால் தொலைதூர தேசங்களில் இருந்து கூட மக்கள் அதை பார்க்க வருவார்கள். நாட்டின் மிகப்பெரிய பணக்காரனான கிட்டுவின் கண்ணும் அந்த குதிரையின் மீது விழுந்தது. ஒரு நாள் கிட்டு தனராஜிடம் வந்து கேட்டார், இந்த குதிரையை எனக்கு விற்றுவிடு, நான் உனக்கு 100 தங்க நாணயங்கள் தருகிறேன். தனராஜ் அமைதியாக பதிலளித்தார், பிரபுவே, இந்த குதிரை என் வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். அதை விற்பது என் இதயத்தை பிடுங்கி எறிவதற்குச் சமம். என்னால் அதை செய்ய முடியாது. கிட்டு கோபத்துடன் திரும்பிச் சென்றார். கிராம மக்கள் தனராஜை கேலி செய்தனர். ஐயோ தனராஜா, உனக்கு சுத்தமாக புத்தி இல்லையே. கிட்டு கொடுத்த அவ்வளவு பணத்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயே. நாளை இந்த குதிரைக்கு ஏதாவது நேர்ந்தால் நீ வருத்தப்படுவாய். தனராஜ் ஒரு புன்னகையுடன் சொன்னார், நடவேண்டியது நடந்தே தீரும். இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. ஒரு நாள் காலையில் கண்விழித்த தனராஜ் குதிரையை காணவில்லை என்ற உண்மையை கண்டார். அவர் கிராமம் முழுவதும் அதை தேடி அலைந்தார். இதனை அறிந்த கிராம மக்கள் கேலி செய்தனர். நாங்கள் சொல்லவில்லையா, அன்றே கிட்டுவுக்கு விற்றிருந்தால் இன்று நீ நிம்மதியாக இருந்திருப்பாய். இப்போது பார்த்தாயா இந்த துயரத்தை? தனராஜ் தலைகுனிந்து கூறினார், உண்மை இவ்வளவுதான். இப்போது குதிரை இல்லை. இது நல்லதா கெட்டதா என்று காலம் மட்டுமே சொல்லும். நாட்கள் கடந்தன. சரியாக 1 மாதம் கழித்து ஒரு இரவு அந்த குதிரை திரும்பி வந்தது. அது தனியாக வரவில்லை. அதனுடன் 3 காட்டுக் குதிரைகளையும் அழைத்து வந்தது. கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். தனராஜா, நீ கொடுத்து வைத்தவன். உன் துயரக்காலம் முடிந்தது. தனராஜ் சிரித்துக்கொண்டே சொன்னார், உண்மை இவ்வளவுதான். இப்போது என்னிடம் 4 குதிரைகள் உள்ளன. இது ஒரு ஆசீர்வாதமா அல்லது வரவிருக்கும் சோதனையா? யாருக்கு தெரியும்? இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. தனராஜின் மகன் அர்ஜுன் அந்த காட்டுக் குதிரைகளை பழக்கப்படுத்தத் தொடங்கினான். ஆனால் ஒரு நாள் ஒரு குதிரையின் மீதிருந்து கீழே விழுந்து அவனுடைய கால் உடைந்தது. கிராம மக்கள் மீண்டும் பேசினர். இப்போது புரிகிறதா? இது ஆசீர்வாதம் அல்ல, சாபம். உன் மகனின் வாழ்க்கை பாழாகிவிட்டது. தனராஜ் ஆழமாக சுவாசித்துவிட்டு சொன்னார், உண்மை இவ்வளவுதான். அவனது கால் உடைந்திருக்கிறது. மற்றதெல்லாம் நல்லதா கெட்டதா என்று காலம்தான் சொல்லும். சில மாதங்களுக்குப் பிறகு நாட்டில் போர் மூண்டது. அரசனின் உத்தரவு இப்படி இருந்தது, ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு இளைஞன் இராணுவத்தில் சேர வேண்டும். கிராமத்தில் உள்ள ஆரோக்கியமான இளைஞர்கள் அனைவரையும் கட்டாயமாக படையில் சேர்த்தனர். ஆனால் தனராஜின் மகன் அர்ஜுன் தப்பித்தான். ஏனெனில் அவனது உடைந்த கால் அவனுக்கு ஒரு விலக்காக அமைந்தது. கிராம மக்கள் கண்ணீருடன் சொன்னார்கள், தனராஜா, நீங்கள் சொன்னது உண்மை. உன் மகனின் உடைந்த கால்தான் உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறியது. தனராஜ் அமைதியாகச் சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் நல்லது அல்லது மோசம் என்று தீர்ப்பளிப்பதில் மூழ்கியிருக்கிறீர்கள். அதனால்தான் உண்மையை பார்க்க முடியவில்லை. உண்மை இவ்வளவுதான். உங்கள் பிள்ளைகள் போருக்குச் சென்றுள்ளனர். இனி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவர் மேலும் கூறினார், ஒரு நிமிடத்தையோ அல்லது ஒரு சம்பவத்தையோ வைத்து வாழ்க்கையை மதிப்பிடாதீர்கள். ஒரு புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கத்தை படித்துவிட்டு கதை மோசமாக இருக்கிறது என்று சொல்பவரைப் போல அது இருக்கும். வாழ்க்கை அப்படித்தான். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பக்கம் மட்டுமே, முழு கதை அல்ல. அதனால் நேரம் மோசமாக தோன்றும் போது அமைதியாக இருங்கள், கடினமாக உழையுங்கள், நம்பிக்கையை கைவிடாதீர்கள். காலம் நகர்ந்தது. போர் முடிந்தது. சிலர் திரும்பி வந்தனர். சிலர் ஒருபோதும் திரும்பவில்லை. ஒரு நாள் ஊரில் உள்ள ஒருவர் தனராஜிடம் கேட்டார், உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தும் நீங்கள் ஒருபோதும் சோர்வடையவில்லை. அதன் இரகசியம் என்ன? தனராஜ் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார், நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். மோசமான காலம் ஒரு சிறந்த ஆசிரியர். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று அது நமக்கு கற்பிக்கிறது. இன்று நமக்கு வலியை தருவதுதான் நாளைய நம் பலமாகிறது. இந்த கதை நமக்கு கற்பிப்பது, வாழ்க்கையில் மோசமான நேரம் வந்தால் பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு சிரமத்திற்கு பின்னாலும் ஒரு பாடம் உள்ளது.
இன்று தோல்வியாக தோன்றுவதுதான் நாளை மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அதனால் தைரியம் கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்கள், நம்பிக்கையை கைவிடாதீர்கள். எந்த ஒரு இருண்ட காலமும் ஒரு சோதனை மட்டுமே. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நம்பிக்கை,